வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது, இன்றைக்கி எம்எல்ஏவை அடிக்க பாய்ந்த மக்கள் ஓட ஓட விரட்டிய எம்எல்ஏ ஓடுறாரு, மக்கள் விரட்டுறாங்க இந்த வீடியோ. இப்போ எந்த எம்எல்ஏ ஓடினார், என்ன பிரச்சனை அப்படின்னா, தெப்பிப்பட்டி சிக்கரைப்பட்டி அங்கே நடந்தது என்ன? சரி, இதெல்லாம் எந்த ஊரில் இங்கே இருக்குது அப்படின்னா அதையும் பேசுவோம். அதற்கு முன்பு பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் உங்கள் எம்எல்ஏ எல்லா வசதியும் செயல்படுத்தி விட்டாரா? மக்கள் யாருமே குறை சொல்ல முடியாத ஆச்சுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்குதே, அதாவது பிரச்சாரத்துக்கு போன சிட்டிங் எம்எல்ஏவை மக்கள் ஓட விட்டுருக்காங்களே, இதெல்லாம் ஏன் சன் நியூஸு இந்த மாதிரி செய்தி சேனலில் வரல? நமக்கு தெரிஞ்ச பாலிமர் நியூஸ் ஒன்று தான் போடுறாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பல எம்எல்ஏக்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் ஆதிக்கம் அதிகமானதுனால மக்கள் ஆவேசமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பல இடங்களில் குண்டும் குழியுமான சாலைகள், குடிநீர் வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, டோட்டலாக பார்த்தா திராவிட மாடல் இருண்ட காலங்கிற ரேஞ்சுக்கு மக்கள் போயிட்டாங்க. ஏன் மக்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, முதல்வர் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம்னு வேறு சொல்கிறாரு. குறிப்பாக ஒன்றிய அரசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்றிய அரசு கொடுக்கல, ரைட்டு, நீங்கள் என்னப்பா பண்ணீங்கிற கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். செல்வ பெருந்தகையை ஸ்ரீபெரும்புதூரில் முற்றுகையிட்டு அவர் ஸ்ரீபெரும்புதூரில் நிற்க மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார். விளாத்திக்குளத்தில் கனிமொழி அவர்களை முற்றுகையிட்ட சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் வாசுதேவன் நல்லூரில் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார், இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சம்பவம் எங்கே நடந்ததுன்னு பார்க்கலாம். அதனால தான் உங்கள் கருத்தை கேட்டேன். உங்கள் தொகுதி எம்எல்ஏ தேனாரும் பாலாரும் ஓட வைத்திருக்கிறாரா, சொன்னதை செஞ்சாரா? இல்லை திமுக மோசம் தாங்க, நான் எம்எல்ஏ நல்ல எம்எல்ஏன்னு சொல்கிறீங்களா? கட்டிங்களாம் வாங்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்கிறவங்க கம்மியாக தான் இருப்பீங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்து ஆண்டிப்பட்டியில் மகராஜன் அவர்கள் நிற்கிறார். மகராஜன்லாம் உங்களுக்கு உடனே பேர் ஃபேமஸ். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் ஐயா தங்கத்தமிழ் செல்வன் எம்பி, இந்த பக்கம் மகராஜன் எம்எல்ஏ, 2 பேர் வரும்போது ஒருத்தர் லேட்டாக வந்துட்டார். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி என்னை விட்டுட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்தேன்னு ராஸ்கேல்ங்கிற அளவுக்கு 2 பேரும் திட்ட போய், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பிடிக்க போய், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா 2 பேர் அடிக்க பாஞ்சிருப்பாங்க பொழுது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ராஸ்கேல் அப்படின்னு தலைப்பு வச்சு சமூக ஊடகங்களில் முழுக்க செய்தி போட்டதெல்லாம் பார்த்தோம். திமுக தலைமை இதே அதிமுகனா ஜெயலலிதா அம்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸ்டாலின் வழக்கம் போல் அந்த பிரச்சனை தனக்கே தெரியாத மாதிரி விட்டுட்டார். என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு ஒரு வேலை பார்ப்பார், இவர் பாட்டுக்கு ஒரு வேலை பார்ப்பார். அவர் நின்னா இவர் வேலை செய்ய மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி சீட்டு கொடுத்துட்டாங்க மகராஜன் அவர்கள். இவர் தான் போயிருக்கார். ஆண்டிப்பட்டியில் மறுபடியும் போகும்போது அங்கே இருக்க மக்கள் எதுவுமே பண்ணாமல் எதுக்குப்பா வந்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகள் ஓட தயாராகி விட்டார்கள். சொல்லுவாங்கள்ல, இந்த ஜீப்பை அப்படி போயிட்டு இருந்து அப்படி யூட்டர்ன் பண்ணுதான். ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆயிரும். என்ன சொல்லியிருப்பாங்க போல இது. ஆனால் பிரச்சனை அங்கே இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகலான்னு பார்த்துருக்காங்க. இவர் போய் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 4-5 பெண்கள் ஃபஸ்ட்டு வராங்க. ஏன் அடிப்படை வசதி செய்து தரலாங்கிறாங்க. அப்போ அதுக்கு பார்த்தா நிறையா மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டம் அந்த விஷுவலில் பார்க்குறோம், பாலிமர் நியூஸில் போடுறாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 4 பேர் இருந்தால் பரவாயில்ல, டக்குன்னு 30 பேர் ஆகிறாங்க, 40 பேர் ஆகிறாங்க, 100 பேர் ஆயிடுறாங்க. அப்போ அமைச்சரால் அந்த எம்எல்ஏவால் பேச முடியல. அதுக்கப்புறம் சொல்கிறான் பொழுது உள்ளே ஒருத்தர் சொல்கிறார் பொழுது, பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் சொல்லியிருப்பார். அதனால தான் யூட்டர்ன் பண்ணுறாங்க வண்டியை. யூட்டர்ன் பண்ணும்போது மக்கள் ஒரே சத்தம், போன்னு அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்மளால் பேச முடியல. கிராமத்தில் எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே போனீங்கன்னா. இதற்கு முன்பு ஏன் போல, இதற்கு முன்பு இதே ஏரியாவுக்கு ஒரு விழாக்கு வந்திருக்காரு எம்எல்ஏ. அப்போ மக்கள் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ உங்கள்கிட்ட பவர் இருந்தது. மக்களுக்கும் தெரியும், உங்கள் ஃபியூஸ் போன பிறகு தான் மக்களே எதுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மகராஜன் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை தமிழகம் முழுக்க பல எம்எல்ஏக்களுக்கு ஏற்படுங்கிற அச்சம் இன்றைக்கி திமுகவுக்கு வந்துருச்சு. ஒரு பக்கம் திராவிட மாடல் அப்படின்னு இந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதாநாயகன் ஏற்கனவே வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்னாச்சுன்னு மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலைமையில் இருக்குது? இன்றைக்கி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை பார்த்து எந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க? நேர்மையான அதிகாரி சகாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறீங்க. நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கட்டுமான்னு உயர்நீதிமன்றம் கேட்டதா இல்லையா? அரசாங்கத்தில் நிதி இல்லை, ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னு சொல்கிற தமிழ்நாடு அரசு, கலைஞர் அவர்களுக்கு கவர்மெண்ட் காசில் போய் செலவிக்கிறீங்களே, அது நடு ரோட்டில் செலவிக்கிறீங்களேன்னு சொல்லி அபராதத்துடன் உங்கள் மனுவை தள்ளுபடி பண்ணாங்க. தமிழக அரசுடைய மனுவை சரியா தப்பாக நான் பேசுகிறது? இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைக்காக பாடுபட்டுட்டார், காசு வாங்கிட்டு தான் மியூசிக் போடுறாரு. அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா. யார்? உங்கள் பணம் என் பணத்தை வச்சு அவருக்கு பாராட்டு விழா. இது உங்களுக்கு உடன்பாடா?
பிரியா இசை அமைச்சார். எவ்வளோ திறமையானவங்க இருக்காங்க. இளையராஜாவுக்கு அப்படின்னா எல்லாம் இளையராஜாவை கூப்பிட்டு பாரு. அவர் அந்த ஒரு 10 ஓட்டு உங்களுக்கு வேணும் எங்கள் காசை வச்சுக்கிட்டு. அப்போ இந்த சம்பவம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, பல ஏரியாவில் எம்எல்ஏக்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்குது, சிட்டிங் எம்எல்ஏக்கு. இதனால் முன்னாடியே வந்து பரிசு பொருள் ஏதாவது பண்ணி அவங்கள தாஜா பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் 180 180 ஜெயிப்போம், 200 ஜெயிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் நிறையா வரும். நல்லா யோசனை பாருங்கள் மக்களே, இந்த கருத்து கணிப்புகள் அப்போல்லாம் உண்மை நீங்கள் நினைக்கிறீங்க? பார்த்துட்டு இருக்க மக்கள் அப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் நாம்ங்கிற கேள்வி எழுமா இல்லாதான். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை பார்த்து தியாகிங்கிறாரு. செந்தில் பாலாஜி போதும், நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். அதாவது உச்சநீதிமன்றமே இவர் அமைச்சராக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி எம்எல்ஏவாக இருக்க ஒருத்தரை பார்த்து நம்ம தமிழ்நாட்டு சிஎம் சொல்கிறாரு இவர் ஒரு தியாகி, ஒப்பற்ற உழைப்புக்கு சொந்தக்காரர்னு பாபு சிதம்பரம் ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. இப்போ இளைய தலைமுறைக்கும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா யோசனை பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் கிழிச்சிட்டிங்க, இன்னொரு 5 வருஷம் வேறு உங்களுக்கு தரணும். இதில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர்கிட்ட கார் இல்லை, வீடு இல்லை, நம்புற மாதிரி எதாவது இருக்குங்களா? என்னங்க எங்களெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? உதயநிதி அவர்கள் கையில் வெறும் 50,000 ரூபாய்க்கு தான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் நாங்கள் எங்களெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? 50,000 ரூபா தான் பணம் இருக்குதா உதயநிதி அவர்கள் அக்கௌண்ட்டில்? ஒன்றும் புரியல. கேட்டால் இதுக்கு ஒரு 100 பேர் முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். பெரிய பத்திரிகையாளர்கள், ஹிந்து ராமு, நக்கீரன் கோபாலு, ஆசிரியர் கி வீரமணி, சத்யராஜ், நிறைய நிலைவித்துவான்களோட தொல்லை தாங்க முடியல தமிழ்நாட்டில். இவங்க தொல்லை, அதாவது மக்களுக்கு அவ்வளோ கோபம். ஒரு பக்கம் திருமாவர்கள், இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கா? என்னங்க ஆட்சி ஒன்றும் புரியல. என்ன தான் பண்ணீங்க? விளாத்திக்குளம் சம்பவத்திலேருந்து, ஞானசேகரன் சம்பவத்திலேருந்து, கோவை பாலியல் பிரச்சனையிலேருந்து, அந்த ஹேமந்த்னுக்கு ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சக்கவன் வெளியில் இருக்காங்க. நீங்கள் எதுலேயுமே ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியல. பொறுப்பு டிஜிபியை வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சுருக்கீங்க. இதை வச்சுட்டு வந்து கரூர் சம்பவம், அது விஜய் மேலே தப்பு. ஏன் இந்த அம்மா யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க மேலேயே குறை சொல்கிறது. இது ஒரு 10 நிலை சேகர் ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. ரொம்ப கேவலமாக பேச வேண்டியது. பெண்களையும் உங்களையும் ஆபாசமாக பேசிக்கொண்டு கேட்டால் அவங்க மேலே தான் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க. கேட்டால் இது ஒரு பொற்கால ஆட்சி, மறுபடியும் இது தொடரணும். ஆமாம்மா, நீங்கள் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதிகாரிகள் ஆட்சி பண்ணுவாங்க. உதயநிதி அவர்கள் சுற்றுலா போயிட்டு இருப்பாங்க, உங்கள் பேரன் படம் எடுத்துகிட்டு இருப்பார், அதை நாங்கள் பார்க்கணும். கேட்டால் இந்த திராவிட மாடல் வரணும். இந்த மக்கள் ஆண்டிப்பட்டியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டிப்பட்டியிலேயே இந்த மாதிரியான ஒரு கோபம் இருக்குன்னா நீங்கள் நகரத்தில் இவங்களுக்கு எல்லை மீறி கோபம் இருக்கும். ஆண்டிப்பட்டி மக்கள் காட்டிட்டாங்க, நகரத்தில் இருக்க மக்கள் பயந்தா கூலிங்க காட்ட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதே கிராமத்தெல்லாம் ஏறி ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க, அந்த அளவுக்கு கோபம். நகரத்துலேயும் இப்போ பயந்தாங்கூலிங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க, அங்கேயும் மக்கள் வெகுண்டெல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா நகரத்தில் என்னென்னாங்க, கொஞ்சம் படித்தவங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கேட்குறதுக்கெலாம் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, ரூல்ஸ் பேசுவாங்க, ஓட்டு சரியாக போடலாம் மாட்டாங்க. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. ஆனால் நகரத்திலேயே அவர்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதுங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தெரியும். நான் உறுதியாக நம்புகிறேன். கிராமம் நகரம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படிலாம் இல்லை. கிராமத்தில் உதயசூரியன் கொடி பறக்குது, இவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. நகரத்தில் வேணால் டிவிக்கே இருக்கலாம், கிராமத்துலலாம் வந்து டிவிக்கவே இல்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் இருக்கலாம், மேற்கு மண்டலம், டெல்டா மண்டலம் இல்லைன்னு இவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் கதையாகத்தான் போகும் வரக்கூடிய நாட்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த எம்எல்ஏக்களை இந்த அளவுக்கு மக்கள் முற்று. இது மட்டும் இல்லை, பொன்முடி அவர்கள் மீது சேர் வீசின சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கேட்டால் பொன்முடி அவர்கள் செம்மண் வழக்கில் விடுதலை, நீதி வென்றதுங்கிறீங்களே, உண்மையிலே நீதியாக வென்றது? பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். பொன்முடி அவர்கள் செம்மண் வெட்டி சம்பாதிக்கவே இல்லைன்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்களா? கேட்டால் இவர் அரசாங்க காலி பணியிடங்கள் நிரப்பப்படுமா? யார் இன்னும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுமா? ஏற்கனவே காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. நேரவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி அந்த அரசு வேலைக்கு பணம் வாங்கின கேஸ் இன்னும் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஸ்டாலின் மறைச்சிட்டு பேசுகிறாரு? இது ஆரம்பம்தான். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கும் தெரியும், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள். மக்கள் வெளுத்து விட தயாராகிட்டார்கள் சொல்லலாம். உங்கள் தொகுதியில் நிலவரம் எப்படின்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரியான பல சம்பவங்கள் வரும். இந்த சம்பவங்கள் அப்படிங்கிறத தடுக்க இனிமேல் முடியாது. இவங்க சேகர் பாபு வச்சோ செந்தில் பாலாஜி வச்சோ நிறைய மக்களை அச்சுறுத்தல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சேகர் பாபு தூய்மை பணியாளர்களை பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன பதில், நாங்கள் இப்போ வாக்குறுதி கொடுத்தோன்னு அந்த தெனாவட்டா பேசக்கூடியது, இதெல்லாம் இன்னொரு 20 நாளைக்கு அடக்கி வாசித்து கொண்டிருப்பார்கள் நினைப்பாங்க. இன்னொரு 20 நாள் அடித்து பிடிச்சி அமைதியாக இருந்துருவோம். அதற்கு பிறகு திராவிட மாடல் 2.0 வரட்டும். அறிவாலயத்துக்கு முன்னாடி யாராவது போனாலும் கூப்பிட்டு அடிப்போம். ஏன்னா எங்ககிட்ட அதிகாரம் வந்து விட்டது. உங்கள்கிட்ட அதிகாரம் வர வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்போம். இன்னொரு 20-21 நாள் அமைதியாக இருங்க, எதையும் கண்டுக்காதீங்க. இதே மக்கள் 21 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதிகாரம் உங்ககிட்ட வந்தால் மக்கள் பயப்படுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் வந்தால் நீங்கள் எதையும் செய்வீர்கள்ங்கிறது தெரியும்.
இந்த சமூக ஆர்வலரான ஜவஹர் அலி அவர்கள் மீது வந்து லாரி ஏற்றி கொள்கிறாங்க. இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரில. ஒரு காவல்துறை அதிகாரி அவன் உயிருக்கு பாதுகாப்புலன்னு முதல்வர்கிட்ட கெஞ்சி வீடியோ போட்டு அவரையும் கொள்கிறாங்க. கேட்டால் இதான் திராவிட மாடலுங்கிறீங்க. போக்சோ வழக்குகள் அதிகமாகிட்டு இருக்குது, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை அதிகமாகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் கஜானா காலி. ஆனாலும் திராவிட மாடல் மறுபடியும் வரணும்னு சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்கள் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நேற்று புதுசாக சபரீசன் அவர்களும் வந்துட்டார். அவரும் வாக்கி கேட்க வந்துட்டார். குடும்பாட்சி குடும்பாட்சின்னு சொல்கிறோம்ல, ஆமாப்பா நாங்கள் குடும்பாட்சி பண்ணுறோன்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் குடும்பாட்சி பண்ணுறோம், உங்களோட கடமை எங்களுக்கு ஓட்டு போடுங்க. கேட்டால் பிஜேபி வந்துடும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெளிவான முடிவு எடுப்பார்கள். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் பதிலை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.